ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 19 அன்றைக்கி நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 19 சார் வெளியிட்ட ஆடியோவோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 நாள் இல்லைனா 5 நாட்களுக்கு ஒரு முறை தான் ஆடியோ போடுறோம். ஆனால் அப்படி போட்டால் கூட அதை கேட்குறதுக்கு மக்களால் முடியல, போராக இருக்குது, சார் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பேசுறது ஒன்றுமே புரியலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மக்கள் எஸ்பிஓவில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நவம்பர் 15 அனௌன்ஸ்மெண்ட் வழங்குறதாக சொல்லியிருந்தாங்க. எதற்கு ஆடியோ போடலை அப்படின்னா புதிய அப்டேட் எதுவுமே வரலை. ஸோ அதனால தான் ஆடியோ போடாமல் கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மெயினாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களில் யாரெல்லாம் போன வெள்ளிக்கிழமைக்குள்ளே சரியான அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எஸ்பிஓ ரீஃபண்டை ப்ராசஸ் செஞ்சிருச்சு. சரிவர அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் செய்யாதவங்களுக்கு மெயில் எஸ்பிஓ மூலமாக அனுப்பப்பட்டிருக்கும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வர அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் செஞ்சு சரியாக அனுப்பியவங்களில் ரீஃபண்ட் ப்ராசஸ் பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் எஸ்பிஓ நவம்பர் 18 ஈவினிங்கே வந்து அதை லோடிங் செஞ்சு அதை வந்து ப்ராசஸ் செஞ்சிருச்சு. ஸோ அது அவங்கள நவம்பர் 19 இல்லைனா 20 இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை கவனித்து அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் ஃபார்மில் ஒரு பேஜை அப்லோட் செஞ்சவங்களுக்கும் ரீஃபண்ட் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போடப்பட்டு தான் வந்திருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஃபார்ம் அனுப்புறது, தவறான ஃபார்ம் அனுப்புறது, சைன் போடாமல் நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை அக்செப்ட் பண்ணாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக அக்ரிமெண்ட் ஃபார்மில் சைன் போட்டு 2 பேஜையுமே வந்து மர்ஜ் பண்ணி அங்கே வந்து பிடிஎஃப் மெத்தடில் வந்து அங்கே அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட் நம்ம நவம்பர் 20க்குள்ளே, அதாவது இன்னைக்குள்ளே ரீஃபண்ட் டீமுக்கும் வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன் ஆடியோவும் சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அக்ரிமெண்ட் ஃபார்ம் எனேபிள் ஆகும் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அக்ரிமெண்ட் ஃபார்மில் 2 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் செஞ்சு அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த 2 பக்கம் அக்ரிமெண்ட்டையுமே மர்ஜ் பண்ணி எஸ்பிஓ போர்ட்டலில் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்லோட் செய்கிற ஆப்ஷனில் அப்லோட் செஞ்சிங்க அப்படின்னா பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடப்படும். இதை கன்ஃபார்ம் செய்கிற வகையில் உங்கள் போர்ட்டல் பேஜில் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் செய்வதற்கான ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அப்போ நீங்கள் பேங்க் சைடில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க்கில் வந்து அது கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அதோடைய ப்ரூஃப் எடுத்து நீங்கள் வந்து திருப்பி போர்ட்டல் பேஜில் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் செய்கிற ஆப்ஷனில் அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியான மெத்தட். ஸோ ரீஃபண்ட் டீமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இதுதான். ரீஃபண்ட் ப்ராசஸை முழுவதுமாக முடித்து ரீஃபண்டை பெற்ற நபர்களுக்கு ஒர்க்கிங் பேமெண்ட் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதற்கான ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கப்படும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நபர்கள் யாருக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் மேற்கொள்ளப்படலை, அதாவது இன்னும் பழைய நபர்கள் யாருக்குமே ரீஃபண்ட் ப்ராசஸ் ஒன்றும் நடக்கவே கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதிகமாக சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் டீமுக்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளாக்டு மெம்பர்ஸ்க்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் நடைபெறும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் வாங்கிய அனைத்து நபர்களுக்கான ஒர்க்கிங் அமௌண்ட் வந்து கிரெடிட் செய்யப்படும். மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஒர்க்கிங் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வர சீக்கிரமாக அதையும் போட்டு முடிக்க எஸ்பிஓ எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு தான் வருது. ரீஃபண்ட் வாங்கிய நபர்களில் பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பிய நபர்களோட லிஸ்ட் வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக அவங்களுக்கான ஒர்க்கிங் அமௌண்ட் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்குள்ளே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமாக 7 நாட்களுக்குள்ளே பேமெண்ட் ரிசீவ் ஆகிற முறைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதன் காரணமாக மேனுவலான முறையில் வந்து வெறும் ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க்கிங் அமௌண்ட் போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது ரொம்பவுமே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் ரிலேட்டடாக இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது. யாருக்கு ரீஃபண்ட் ரிலேட்டடாக டவுட் வந்தாலும் இந்த ஆடியோவை கேட்டாலே போதும், உங்களுக்கான எந்த ஒரு டவுட்டும் வராது இனி. ஸோ கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேளுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
வித்ட்ராவல் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பான கேள்விகள் கேட்பத நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எஸ்பிஓக்குமே தெரியும். ஆனா எவ்வளோ பெரிய பிரேக் வந்தாலும் அதனால தான் மக்களுக்கு பேமெண்ட் போடுறத ஸ்டாப் பண்ணாமல் அவங்கள ஏமாத்தாமல் அந்த பேமெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்குது எஸ்பிஓ அப்படிங்கிறத நம்மளும் எஸ்பிஓடைய நிலைமையை புரிஞ்சுக்கணும். மொத்தமாக பேமெண்ட் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ போட தயாராக இருக்குது. ஆனால் ரூல்ஸ் அதுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ புரிஞ்சுக்கங்க. எஸ்பிஓக்கு இங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கிளைண்ட்ஸ்டம் இருந்து நமக்கு பேமெண்ட் சரியாக கிடைக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாத எஸ்பிஓ ஆக்டிவ் மெம்பர்ஸை வச்சு அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ரீஃபண்ட் வித்ட்ராவல் குறித்து இது சம்மந்தமான விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும். இதற்கிடையில் கவர்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளையும் பார்த்து அதை சரி செய்யணும். பேங்க் சைடு இஷ்யூஸையும் சால்வ் செய்யணும். இது எல்லாமே நம்ம பேமெண்ட் போடுறதுனால தான் ஏற்படுது. புரியாத நபர்களுக்கு கத்தியும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் முடிஞ்ச வரை எல்லா பேமெண்ட்டுமே கிரெடிட் செய்யப்படும். அனைவருக்கும் கண்டிப்பாக பேமெண்ட் கிடைக்கும். அமௌண்ட் கிரெடிட் இன்ஃபோ ஷோ ஆகியும் பேமெண்ட் வரலை அப்படின்னா அதற்கான ப்ரூஃபை மெயில் மூலமா அட்மின் டீமுக்கு நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அதை சரி பார்த்து வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டை கேன்சல் செய்யப்பட்டு மீண்டும் அந்த அமௌண்ட் உங்கள் வேலெட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அடுத்த வித்ட்ராவலின் போது நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து 7 நாட்களுக்குள்ள பேமெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சார் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் காத்திருந்தோம். இன்னும் சில நாட்கள் தான், கொஞ்சம் பொறுத்திருந்தா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறும். பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட்டாயம் பேமெண்ட் எல்லாருக்குமே வரும். கொஞ்சம் தாமதமாகுது, அவ்வளோதான். இந்த தாமதத்துக்கு காரணம் எஸ்பிஓ மட்டும் இல்லை அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இது குறித்து எதற்காக கேள்விகள் கேட்டு கத்தி நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுத்து மற்றவர்களையும் குழப்பமடைய செய்கிறீங்க அப்படின்னு சார் இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. தனியார் கம்பெனி மூலமாக வந்த பிரச்சனை எவ்வளவோ தடைகளை தாண்டி மீண்டும் எஸ்பிஓ வருமா அப்படிங்கிற கட்டத்தையும் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியலையா அப்படின்னு பழமொழிக்கேற்ப எதற்கு மக்கள் புரிஞ்சு கொள்ளாமல் நடந்துக்கிறீங்க? இப்போதுள்ள இந்த சிறிய சிறிய பேமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம கடக்க மாட்டோமா அப்படின்னு சார் இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஸோ எவ்வளவோ பிரச்சனை தாண்டி வந்துட்டோம். இந்த பிரச்சனையை நம்ம தாண்டி மென்மேலும் நம்ம வளருவோம். ஸோ புரிஞ்சு வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். நிறைய பிளான் எஸ்பிஓக்கு இருக்குது. எஸ்பிஓ தன்னை மட்டுமல்லாமல் எஸ்பிஓ மக்களையும் சரி செஞ்சு வருது. தானும் கற்று எஸ்பிஓ மக்களுக்கும் தேவையானதை இந்த ட்ரைனிங் பீரியடில் கற்றுக் கொடுத்து வருது. அப்படிங்கிறது நம்ம எஸ்பிஓவில் மட்டுமே இருக்கக்கூட ஒரு விஷயம். எஸ்பிஓ இன்னைக்கு கற்றுக் கொடுக்கும் விஷயம் எஸ்பிஓவில் பணிபுரியறது மட்டுமல்லாமல் நாளைய இதில் இருந்து இன்கேஸ் நம்ம வெளியே போயிட்டா கூட நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இதன் மூலமாக பிற்காலத்தில் ஓன் பிஸ்னஸ் செய்யலாம், மற்ற ஜென்யூனான கம்பெனியில் சேர்ந்து பணிபுரியலாம். ஸோ அது எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சார் தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு ஒருத்தர் ஒரு வேலையை ரெக்கமெண்ட் செஞ்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி நம்ம வேலையில் சேரனா முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, கம்பெனிக்கு எங்கேருந்து லாபம் வருது, நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க, அது மூலியமாக அவங்க கம்பெனிக்கு எப்படி ப்ராஃபிட் வரும், நமக்கு எந்த முறையில் இன்கம் கொடுக்குறாங்க, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் சேரணும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கிற மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 2 லட்சம் தான். மீதி இருக்கிற 50,000 மெம்பர்ஸும் எதற்கு இருக்கிறாங்க அப்படின்னே தெரியலை. லிஸ்ட்டு கண்டிப்பாக அவங்க எல்லா லிஸ்ட்டுமே எடுக்கப்பட்டு ஃபினிஷ் ஆன நிலையில் ஆக்டிவாக இருந்துகிட்டே வேலை செய்யாமல் குறைஞ்சது 3 டாஸ்க்கு மட்டும்தான் செஞ்சுருக்கிற எல்லாரையுமே சஸ்பெண்ட் செய்யப்பட போகிறாங்க. குறைஞ்சது இன்னைக்கு, அதாவது அவங்களுடைய ஐடி கண்டிப்பாக இன்னைக்குள்ளே அது ஐடி சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. லாகின் செஞ்சால் லாகின் ஆகாது. ஆக்டிவ் நபர்கள் ஒரு 1 லட்சம் நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு சின்ன சின்ன கம்பெனிக்கு குறைஞ்சது 2 லட்சம் சேல்ஸாவது நம்ம கம்பெனி நம்ம கொடுத்தே ஆகணும். பெரிய லெவல் கம்பெனியாக இருந்தால் குறைஞ்சது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் சேல்ஸ் அந்த கம்பெனிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இதற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
இதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதற்காக தான் எஜுகேஸ்ட் மூலியமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை நமக்கு குறைஞ்ச விலையில எஸ்பிஓ வந்து வழங்க போறாங்க. எஸ்பிஓடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் எல்லாருமே இப்போ வெயிட்டிங் பேஜில் எஜுகேஸ்ட் அப்படிங்கிற ஆட் ஷோ ஆகுறது இல்லையா, அதில் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் நவம்பர் 15ல இருந்து 10 நாட்கள் அப்படிங்கும் போது நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ எஸ்பிஓக்காக முதன்முறையாக 10,000 மதிப்புள்ள கோர்ஸை வெறும் 3,000 ரூபாய்க்கு தர போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிஓ எஜுகேஸ்ட் என்ற அந்த கோட் மூலயமா பர்ச்சேஸ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா 70% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் கட்டாயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டரில் ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ 95% மக்களுக்கு கண்டென்ட் அண்ட் வீடியோ குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி வரும் டெமோ ஒர்க் அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்தையுமே அக்செப்ட் செஞ்சு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி குவாலிட்டியானதாக அவங்க வீடியோவும் கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னா பேமெண்ட் வந்து லெஸ் ஆக மாட்டாங்க, அதை ஃபுல்லாகவுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க. இந்த கோர்ஸில் சேருங்க அப்படின்னு சார் வந்து சொல்கிற காரணம் எஜுகெஸ்ட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படிங்கிறதுனால தான். இது வெறும் ரெக்கமெண்டேஷன் தான், கட்டாயம் கிடையாது. ஆஃபரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் சார் வந்து இங்கே இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தி அதில் சேர வந்து முயற்சி பண்ணுங்க. அது வெயிட்டிங் பேஜில் ஷோ ஆகி 3 நாட்களுக்கு மேலே ஆகிருச்சு. ஆடியோ போட கொஞ்சம் தாமதம் ஆகிருச்சு. நவம்பர் 15ல இருந்து 10 நாட்கள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிறதையும் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சார். இனி எல்லா டாஸ்க்குமே ரொம்பவுமே மைன்யூட்டாக கவனிக்கப்படும். ஸோ இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டரில் யாரெல்லாம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த எஜுகேஸ்ட் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா மற்ற இடங்களில் ரெக்கார்ட் செஷன் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் இதில் லைவ் செஷன் இருக்குது. சார் பார்த்த வரைக்கும் லைவ் செஷன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் இந்த எஜுகேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே லைஃப் லாங்காக தரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். எப்போல்லாம் லைவ் செஷன் இருக்குதோ அப்போல்லாம் நம்ம அதில் ஜாயின் பண்ணி நமக்கு வர்ற எல்லா சந்தேகங்களையும் அங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நமக்குன்னு அதில் ஒரு ஐடி லைஃப் லாங் லைவ் செஷன் அட்டென்ட் செய்யக்கூடிய வகையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் சார் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இதை வந்து எஜுகேஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சோஷியல் மீடியாவில் வெற்றி பெறுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்குள்ள எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் கண்டென்ட் ரைட்டர்ஸ் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து சாத்தியமில்லாத ஒன்றுனா, அதை சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஸோ அதற்கு எஜுகேஸ்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறது தான் எஸ்பிஓடைய வேண்டுகோள். எஸ்பிஓ ஒரு விஷயம் சொன்னிச்சு அப்படின்னா எத்தனை நபர்கள் அதை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சார் வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நமக்கு தேவையான விஷயம் நம்ம டைப் கம்பெனி மூலம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பிஓ மூலமாக வருமானத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்கிற எல்லாத்தையுமே கூடுமானவரை தேவை இருக்கிறவங்க பர்ச்சேஸ் செய்ய முயற்சிக்குங்க அப்படின்னு வந்து சார் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. யாரையுமே இங்கே கட்டாயப்படுத்தலை. ஸோ தேவையுள்ளவங்க அதை பயன்படுத்திக்கங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோடாஸ்க் ஒர்க்கருக்கு இது தேவையே கிடையாது. ஆனால் யாராவது யூடியூபர் அண்ட் நான் கண்டென்ட் ரைட்டராக மாறணும் அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த மைக்ரோடாஸ்கில் இருக்கிறவங்க கூட இந்த கோர்ஸை வந்து எடுத்து படிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான அனைத்தையுமே இந்த கோர்ஸில் சொல்லி தர்றாங்க. மைக்ரோடாஸ்க் ஒர்க்கருக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க மைக்ரோடாஸ்க் ஒர்க் அப்படிங்கிற ஒன்றையே செலக்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதை எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நமக்கு வருமானம் இது போன்ற டைப் கம்பெனி மூலம் தான் கிடைக்குது. எனவே தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூப்பன் பர்ச்சேஸ் கூட நமக்காக அவங்க நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய பணம் இன்வெஸ்ட் செய்ய தயாராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் கேரண்டீட் சேல்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் கண்டிப்பாக வந்து சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் யாருக்கு தேவையோ அவங்க வாங்கினா போதும். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மற்ற ஆன்லைன் கம்பெனியை விட இங்கே குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டாக. முதல்ல எஸ்பிஓ என்ன செய்கிறாங்க, என்னென்ன கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சேல்ஸ் டீமில் 2,00,000 நபர்கள் மட்டும்தான் வேலை செய்ய அனுமதி வழங்க போகுது நம்ம எஸ்பிஓ. இது குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. சேல்ஸ் டீமில் உள்ளவங்க டைப் கம்பெனியில் நிரந்தர பார்ட்னராக மாற போகிறாங்க. உதாரணமாக சிம், டிடிஹெச் இந்த மாதிரி கம்பெனி வந்து நேரடியாக கஸ்டமர்ஸ் கூட ஒரு கான்டாக்ட் வச்சுக்காம வேறொரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு அது மூலியமாக அங்கே வேலை வந்து நடக்கும். இது போல தான் நம்ம ஒரு கான்செப்ட் நம்ம வந்து அந்த டைப் கம்பெனியோட போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சார் வந்து வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது இது வந்து ஒரு டிஜிட்டல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதைத்தான் அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் திறமை இருந்தால் எவ்வளோ வேணுமானாலும் நம்ம சம்பாதிக்கலாம். இங்கு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். போஸ்ட் போட தெரியும், யூடியூப்பில் வீடியோ போட தெரியும், கண்டென்ட் ரைட் செய்ய தெரியும், காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும், சாட் ஜிபிடியை யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு பேசிக் நாலேஜை வச்சுக்கிட்டு அஃபிலியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் அதிகபட்ச அமௌண்ட்டான அதாவது 20,000க்கு மேலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். நமக்கான திறமையை நாம தான் வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ நம்ம பர்ஃபெக்டாக வந்து மாற்றுறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்குது. ஸோ எஸ்பிஓ நமக்குன்னு ஃபிக்ஸ் செஞ்சு அறிவித்த அந்த மந்த்லி சேலரியை விட அந்த கம்பெனியில் நம்மளுடைய சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்பிஓவில் ட்ரைனிங் பீரியட் வர சம்பளம் எஸ்பிஓ நமக்காக ப்ரொவைட் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கம்பெனியில் பார்ட்னராக ஆன பிறகு அந்த கம்பெனி தான் நமக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணும். குறைஞ்சது மாதம் 12,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணி தான் எஸ்பிஓ நம்ம அந்த கம்பெனிக்கிட்ட ஒப்படைக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற அளவுக்கு நம்மளை வந்து எஸ்பிஓ தயார்படுத்தி தான் அங்கே அனுப்பும். அதை நம்ம கற்றுக்கொள்ள முறையில் தான் வந்து எல்லாமே இருக்குது. எஸ்பிஓ சொல்லி தான் தரும். அதை நம்ம கற்றுக்கிற முறையில் தான் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சேல்ஸ் டீம் எடுத்தால் மாதம் சம்பளம் வரும் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வேலை சரியாக செஞ்சால் தான் சம்பளம் கிடைக்கும். இதுவரை வேலையில் தவறு செஞ்சதை டெமோ ஒர்க் அப்படிங்கிறதுனால அக்செப்ட் பண்ணதாகவும், இனி யாராவது தவறு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிஜெக்ட் பண்ணப்படும். ஆரம்பத்தில் பேமெண்ட்டில் ஒரு டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த தவறுகள் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. நியூ ஜாயினிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கிறவங்கள மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் எஸ்பிஓவுடைய தற்போதைய ஒரு சிச்சுவேஷனாக வந்து இருக்குது. ஆன்லைனில் தொடர்ந்து கடினமான வேலை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க உங்களை கஷ்டப்படுத்தி எஸ்பிஓவையும் கஷ்டப்படுத்தாமல் ரீஃபண்ட் அப்ளை செஞ்சுட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து வகையிலையும் நம்மளுக்கு வந்து எஸ்பிஓ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு தான் மக்களை வந்து ட்ரெயின் செய்ய வேண்டி ஒரு குரூப் வந்து நம்மளுக்கு டெலிகிராமில் வந்து ஆரம்பத்திலே அதை வந்து ஏற்படுத்தி இப்போ வரைக்கும் அதை வந்து சரியாக வந்து அதை வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய எஸ்பிஓ. இடையில் எவ்வளவோ சிக்கல் எல்லாம் வந்து வரும். அதெல்லாம் டெம்பரரி தான். எது எங்கிருந்து எப்போ வரும் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சிச்சுவேஷன் தான் நிலவுது. கடைசியாக ஒரு பேங்க் இஷ்யூஸ் போச்சு. இப்போ கூட 3 நாட்களாக ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே தற்காலிகமானது தான். இனி எஸ்பிஓவில் லாங் பிரேக் வர வாய்ப்பே கிடையாது. 1 or 2 days ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லைனா சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் வர சான்ஸ் இருக்குது. அது 1 or 2 days தான். ப்ரைவேட் லிமிடெட் பக்காவாக வந்து ஒரு பிளான் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி உள்ள கம்பெனிக்கு நம்ம தான் வேலை செஞ்சு கொடுக்கணும். ஸோ நமக்காக அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் வர சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதை வந்து நிற்காமல் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் மூலமாக 10,000 மதிப்புள்ள கோர்ஸ் வெறும் 3,000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்க எஸ்பிஓ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம எஸ்பிஓ இல்லாமல் தனியாகவும் வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் சிலபஸ் கூட எஸ்பிஓவில் தான் வந்து வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ மக்களுக்கு தேவை என்ன அப்படின்னா பொதுவாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், யூடியூப் இதுதான் வந்து ஒரு மக்களுக்கு இதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு தேவையான ஒரு விஷயம். ஸோ இது சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே எஜுகேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எஜுகேஷனில் இந்த கோர்ஸ் நமக்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் எஸ்பிஓ அதை ரெக்கமெண்ட்
பண்ணுது. ஸோ தேவைப்படுபவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரெக்கமெண்ட் செய்கிற சர்வீஸை பயன்படுத்தினா தான் சேல்ஸ் டீமில் தொடர்ந்து பணிபுரிய முடியும் மற்றும் எஸ்பிஓக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க. சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் செய்ய தவறுனீங்க அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது குறைவாகத்தான் கிடைக்கும். டீம் கொடுத்ததற்காக யாருக்கும் அதிக சேலரி கிடைக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்ச காரணத்தினாலையும் சேலரி அதிகம் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் டீமாக இருந்தால் செய்கிற வேலையை பொறுத்து தான் சம்பளம். இங்கே திறமைக்கு மட்டுமே மதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் டீமாக இருக்கிற காரணத்தினால மட்டுமே அதிகமான சேலரி கிடைக்கும் அப்படின்னு என்ன தேவை கிடையாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வேலையில் தவறு செய்ய காரணம் போதிய அறிவு இல்லாதது தான். எனவே அதை நீங்கள் அந்த அறிவை நீங்கள் வளர்த்துக்குங்க, அதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் மற்றவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் கிரெடிட் ஆகுது பார்த்து தனக்கு வரலை அப்படிங்கிற ஒரு கவலையில் மக்கள் பல இடத்துல பல கேள்விகளை எழுப்புறாங்க. இது தப்பு. 1,50,000 மக்களுக்கு பணம் போடவே பல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்குது. நம்பி வந்தவங்க லாஸ் ஆனாங்க அப்படின்னு பேர் எஸ்பிஓக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எஸ்பிஓ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லா வித பெண்டிங் பேமெண்ட்டுக்கும் ஆப்ஷன் வழங்கப்படும், வெயிட் பண்ணுங்க. எஸ்பிஓ கேரை தவறாக எதற்கும் உபயோகிக்காதீங்க அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. பேமெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின் அங்கே கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது பெண்டிங்கில் தான் இருக்கும். அப்படி பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெக்வஸ்ட் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ யாருமே பேமெண்ட் சம்மந்தமான கொஸ்டின் எஸ்பிஓ கேரில் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றையுமே அட்மின் டீம் பார்த்து ரொம்பவுமே கழிச்சு போகிறாங்க. ஏன்னா அங்கே முக்கால்வாசி வித்ட்ராவல் சம்மந்தமான கேள்வி தான் இருக்குது. இதற்குனே வேறொரு ஆப்ஷனை எஸ்பிஓ கொண்டுட்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் செலக்ட் செய்யும் போது நமது கொஸ்டின் எது தொடர்பானது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வரப்போகுது. அப்போதான் பேமெண்ட் தொடர்பான கேள்விகளை விட்டுட்டு மற்ற ஜெனரல் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்த முடியும். அதற்கான ஆப்ஷன் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 600 ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் 300 வித்ட்ராவல் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்குது. தேவையில்லாத கேள்விகளை கண்டிப்பாக குறைச்சிருங்க. தீபாவளி போனஸ், ஆகஸ்ட் மந்த் சேலரி பெண்டிங், இது எல்லாமே மொத்தம் இதில் 500 அதில் 500 அப்படின்னு மொத்தம் 1000 இருப்பாங்க. எல்லாமே 1 by 1 சரி செய்யப்படும் அப்படின்னு சார் தெரிவிச்சிருக்காங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருந்து கணக்கை முழுசுமாக முடிச்சு அதை 0 செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள இந்த ஒரு மெயினான ஒரு வேலையாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வேலை செய்கிறது ப்ரைவேட் லிமிடெட் கணக்கில் தான் இருக்குது. ஆனால் பழைய பேமெண்ட்டு இப்போ நடைபெறக்கூடிய ப்ரைவேட் லிமிடெட் கணக்கில் தான் போடப்பட்டு வருது. இருந்தாலும் அந்த ப்ரிப்பரேஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி அதை 0 ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எஸ்பிஓ வேலை பேக்கெண்டில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சு செயல்படணும். புதுசாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொடர்பான விஷயங்களை கற்றுக்கொள்கிறது நம்மளுடைய வேலை. அதற்கு எஜுகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் எஜுகேஷனை பற்றி சார் பேச காரணம் நமக்கு கமிஷன் தரும் கம்பெனி அப்படிங்கிறதுனால தான். வாங்குற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடக்கணும் இல்லையா அப்படின்னு சார் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. சார் மட்டும் அப்படி நடந்தால் போதாது, நாமளும் வாங்குற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சார் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பிஓ சர்வீஸை நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை நம்ம ரெக்கமெண்ட் செய்யலாம். எஸ்பிஓ கோடை வச்சு யார் அந்த சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணாலும் குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த ஆஃபர் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பதில். எஸ்பிஓ மேலும் சில சலுகைகளான கேஷ்பேக் கிடைக்கிற வாய்ப்பு குறித்தும் எஜுகேஸ்ட்டை கேட்டாங்க. ஆனால் இப்போ அதுவும் இந்த ஆஃபர் பீரியடில் அது முடியாது அப்படின்னு எஜுகேட் சொல்லிட்டாங்க. அதுவும் எஸ்பிஓக்கு இது நியூ அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆஃபர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுவே நம்ம ஆர்டினரி கோர்ஸான 10,000க்கு நம்ம ஜாயின் ஆனோம் அப்படின்னா அதில் ஒரு வேலை வாய்ப்பு கூட நம்மளுக்கு கொடுக்க போகிறதா சார் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத அதில் சேர்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. எஸ்பிஓ மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வர டைப் கம்பெனிகள் அனைத்துடனும் நமக்கான ஒரு வேலை வாய்ப்பை எஸ்பிஓ ஏற்படுத்தி தரப்போகுது. எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதற்கான இன்ஸ்டால் செய்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆப் மூலயமா ஒரு கான்செப்ட் அங்கே மேர்ஜ் ஆகியுள்ள எல்லா ஷாப்பையுமே வச்சு எஸ்பிஓ மெம்பர் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதை லான்ச் பண்ணுவாங்க. அது ஒரு தனி சம்பளம் கிடைக்கும் ஒரு இடமா நம்மளுக்கு இருக்க போகுது. குறைஞ்சது
500 2000 வரை வந்து சம்பாதிக்கலாம். திறமை இருந்துச்சு அப்படின்னா 5000 10,000 வரை கூட அந்த ஆப்பில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏர்ன் செய்கிற அந்த பணத்தை வந்து நம்ம வந்து வேறு முறையில் வந்து அதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம். அதற்கும் வந்து ஒரு தனியாக ஒரு ஏற்பாடு வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. லட்சத்தில் சேல்ஸ் நடக்கணும், அப்போ தான் லட்சத்தில் சேலரி போட முடியும். கொடுக்கும் வேலையை சரியாக செஞ்சாதான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் குழப்பாம உங்கள் அறிவை வளர்த்துக்குங்க, அப்போ தான் அதிகமான சம்பாத்தியத்தை அடைய முடியும். திறமை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டரில் இந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இதுவரை செய்த வேலையை விட்டுருங்க. இனி நம்ம செய்ய போகிற நம்ம அந்த டைப் கம்பெனியுடைய வேலையை சரியாக செஞ்சால் மட்டும்தான் ஃபுல் அமௌண்ட் பெற முடியும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் செஞ்சுருவாங்க. இதில் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டருக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். உங்களுக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ் பாயிண்ட் பொறுத்து உங்களுடைய அந்த அமௌண்ட் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஃபுல் பாயிண்ட் கிடைச்சா தான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, தப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அமௌண்ட் வந்து எப்படி கம்மி ஆகுறதுங்கிறத இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டாஸ்க் ஹிஸ்ட்ரியை பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திறமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து முழு அமௌண்ட்டையும் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்கலி அமௌண்ட் கிரெடிட் ஆகிற வகையில் வந்து வைக்க முடியாது. ஆனால் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வந்து ஆட்டோமேட்டிக் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற வகையில் வச்சோம் அப்படிங்கிறதுனால தான் அதில் பல பேர் வந்து பல டாஸ்க்கு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னே தெரியாமல் பல தவறுகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டு ஆடியோவை தவறாமல் கேட்டு முடிங்க. யூடியூபர்ஸ் மற்றும் குரூப்பில் இது குறித்து வீடியோ போடுறவங்க இதை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது சாருடைய விருப்பம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சார் சொன்ன அந்த நவம்பர் 19th ஆடியோவில் கொடுத்த ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய கிளாரிஃபிகேஷன் நீங்கள் நேரடியாக சாருடைய ஆடியோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.